வணக்கம். வாங்க இருக்கிறதுலே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் அது என்னன்னு பார்க்கலாம். இது பாரம்பரியமான ஒரு ஸ்நாக். இது ரொம்ப சத்தான ஸ்நாக்கும் கூட. இது நிறைய பேர்த்துக்கு செய்ய தெரியும். ஆனாலும் ஒரு சிலருக்கு இது செய்ய தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஸ்நாக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்நாக் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. குக்கரை ஏற்றி இறக்கினா போதும், ஸ்நாக் ரெடி. வாங்க அது என்ன ஸ்நாக், அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் அவிச்ச நிலக்கடலை. அவிச்ச நிலக்கடலை செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நகரத்திலே வளர்ந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்நாக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஃப்ரெஷ்ஷான நிலக்கடலை, அதாவது காயாமல் இருக்கிற பச்சை நிலக்கடலை ஒரு சீசனுக்கு நிறைய வரும். இந்த சீசனில் நிறைய கிடைக்குது. அதை வாங்கிக்கோங்க. நான் இப்போ இங்கே வச்சுருக்கிறது 1 கிலோ அளவுக்கான காய். இந்த நிலக்கடலையை ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நிறைய தண்ணி வச்சு நல்லா ஊற போட்டுடணும். அப்போ அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கரைஞ்சிடும். நம்ம கழுவி எடுக்கும் போது மண் எதுவும் இல்லாமல் சுத்தமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அதை நல்ல ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் அலசி எடுத்துடணும். எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நிலக்கடலை முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் மூழ்கி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிலோ அளவுக்கான நிலக்கடலைக்கு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா லைட்டாக இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு மூடியை போட்டு மூடிடலாம். நிலக்கடலை எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து 2 விசிலிருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப காஞ்ச நிலக்கடலையாக இருந்தானா ஒரு 6 விசில் 7 விசில் வைங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிலக்கடலை, ஈரப்பதம் நிறையா இருக்குது அப்படின்னா 2 விசில் அல்லது 3 விசில்லையே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை நல்லா வெந்திருக்கும். நிலக்கடலை வேகும் போதே நல்லா நமக்கு வாசனை வரும். அவ்வளோதாங்க. விசில் விட்டு இறக்கினா போதுங்க, அவிச்ச நிலக்கடலை ரெடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு நிலக்கடலையாக இந்த மாதிரி எடுத்து அதோட இந்த மாதிரி கோடு மேலே இருக்கும். அந்த மாதிரி கோடு இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி அமுத்தினீங்கன்னா அது அப்படியே ஓப்பன் ஆகிடும். அப்புறம் உள்ளே இருக்கிற விதையை எடுத்து ஒன்றா அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிற இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் பண்ணி அப்படியே பேசிகிட்டே ஒன்றொன்னா உரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். சும்மா அப்படியே தட்டில் இருக்கிறத எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்றத விட இந்த ஒன்றொன்னா எடுத்து அதை உரித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.